ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் சூப்பரான ஒரு கடையில் தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என் பொண்ணுக்கு உருளைக்கிழங்கும் இந்த கடையில் தான் செஞ்சு கொடுத்தேன். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பீர்க்கங்காய் வச்சு தான் கடையில் பண்ண போகிறோம். அதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு காஞ்ச மிளகாய் நான் பிச்சு போட்டுக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயத்தில் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அது நேரத்தில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும். பீர்க்கங்காவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து விதையோடு தான் போட்டிருக்கேன், ஏன்னா பிஞ்சு பீர்க்கங்காய் இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் இந்த பீர்க்கங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு ஓட்டிட்டு தான் அதில் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட பருப்பு கடைகிற மத்து இருந்ததுன்னா நீங்கள் இப்படியே நான் கட் பண்ணதே சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து மேலே இருக்கனால அதை எடுக்க முடியல, அதனால் நான் மிக்ஸியில் வந்து ஒரு ஓட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச இந்த பீர்க்கங்காயை இந்த தக்காளி வெங்காயம் வதங்குறதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். பீர்க்கங்காய் நல்லா வெந்து நல்லா பச்சை வாசனைலாம் நல்லா சுத்தமாக போயிடுச்சு. இந்த நேரத்தில் நான் ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு வந்து புளி எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா கரைச்சிட்டு இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கொதி வரட்டும். அந்த புளியோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற அந்த பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒரே 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து விட்டுறலாம், ஆனால் சேர்த்து நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷன். பீர்க்கங்காய் கடைகளுக்கு வந்து சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் வந்து உருளைக்கிழங்கு ரெசிபி இருக்குது, நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி காலைக்கு வந்து டிஃபனுக்கு வந்து சாதமே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் டிஃபன் பாக்ஸில் நான் கட்டியே கொடுத்துட்டேன். கொஞ்சம் சாதம் எடுத்துகிட்டு இந்த கடையில் போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்து கொடுத்துட்டேன். மீதியெல்லாம் மத்தியானத்துக்கு நான் வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து அந்த கடையில் வச்சுட்டு சாதத்தை தனியாக வச்சுட்டேன். பீர்க்கங்காய் வச்சு கூட்டு அல்லது பொரியல் கூட பண்ணுவாங்க, இல்லைனா முட்டை போட்டு இப்போ நல்லா சூப்பராக பொரிக்கலாம். இந்த மாதிரி கடையில் வந்து புதுசாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே இதாக வந்து சாதம் இதுக்கெல்லாம் போட்டு பெசஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பீர்க்கங்காய் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முட்டை போட்டு பொரிச்சா ரொம்ப பேருக்கு பிடிக்கும், இல்லைனா பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சா ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஆனால் இந்த கடையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பரான ஒரு காம்பினேஷன். அந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.